ஏங்க இப்போ ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறதா இங்க சொன்னாங்களே, நீங்க எதை பாத்தீங்களா? ஆமாங்க, இப்பதாங்க ஆம்புலன்ஸ் போகுது. இங்க பக்கத்துல இருக்க ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா அடிங்க, ஒரு பைக்கார நல்லா இடிச்சு போட்டு போயிட்டான் போல. இந்த பொண்ணு அநேகமா ஸ்பாட்டை விட்டுன்னு நினைக்கிறேன். நானும் காவியும் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ எங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிவிடு. சரிங்க சரிங்க, அதெல்லாம் ஒண்ணு நம்ம பிள்ளை யாருக்காதுக்கா, நீங்க பாத்து போங்க. அம்மா அஞ்சலி வணக்கம்மா. இந்த நிலைமை டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? அஞ்சலி சாரிங்க, அவங்க இறந்துட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பிள்ளைக்கு என்னாச்சு? சாரிங்க, இங்கே கொண்டு வரும்போதே அவங்க இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு டெட் பாடி வாங்கிட்டு போங்க. அஞ்சலி இப்படி எங்களை எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேடி. உங்க அக்காவை விட்டுட்டு போக உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? ஆமா காவியாவும் தங்கச்சிக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா அப்பா, என்னங்க நம்ம பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னடி சொல்ற? நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டாளா? நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, ரிப்போர்ட்டின் பாடியும் வாங்கிட்டு போங்க. அஞ்சலி அஞ்சலி, இப்படியே தங்கச்சியை நினைச்சுக்கிட்டே இருந்து என்னம்மா ஆக போகுது? ஒரு வாய் சாப்பிடுமா? இப்படியே சாப்பிடாம இருந்து என்ன ஆக போகுது? அம்மா எனக்கு பசிக்கலம்மா, நீ போம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. ஏங்க நம்ம பெரிய பொண்ணு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சின்னவ தான் நம்மளை விட்டு போயிட்டா. எனக்கு இவளை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? வாங்க, ஏதோ இருக்கும். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அஞ்சலியையும் காவியாவையும் எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுவும் அஞ்சலி எங்களுக்கு மூத்த மருமகளா வர வேண்டியவ. அவளுக்கு இப்படி ஆனதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமாங்க, இப்ப காவியாவும் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். இப்படியே இருந்தா காவியாவோட நிலைமையும் ரொம்ப மோசமாகும். உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்க எங்களுக்கு மனசு வரல. உங்களுக்கு சம்மதம்னா என்னோட 2வது பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். உங்க பொண்ணோட மனநிலையும் மாறுபடும். ஆமாங்க, அது விஷயமா தான் நாங்கள் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். பசங்களுக்கும் இப்போ நிறைய வரன் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்களால் உங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியலை. என்னங்க, நம்ம காவியாவை இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்பவாது அவன் மனசு மாறலான்னு பார்ப்போம். சரிடி, இனி நமக்கு எல்லாமே அவதானே. அவ சந்தோஷமா இருக்கணும்டி, அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நம்ம அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணம் கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டுங்க. சரிங்க, அப்போ நாங்கள் ஜோசியர்கிட்ட கலந்துக்கிட்டு உங்ககிட்ட தகவல் சொல்கிறோம். என்னங்க, இவங்க சொல்ற மாதிரியே இவங்க பையனுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்க. இல்லைன்னா நம்ம காவிய அஞ்சலியை நினச்சிக்கிட்டு ரொம்ப மோசமான மனநிலைக்கு போயிடுவாங்க. சரிடி, நான் காவியா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன்டி. ஆண்டி, காவியாக்கா இருக்காங்களா? அவ உள்ள பெட்ரூம்ல தாமா இருக்கா, நீங்க போய் பாருங்க. காவியா அக்கா, நாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அஞ்சலி இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அஞ்சலி பின்னாடி ஒரு பையன் 4 வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அவன் வந்து அஞ்சலி கிட்ட பேசணும்னு சொன்னான். கடைசியா அஞ்சலி அவன் கூட பேசதான் போனான். நாங்க அப்பதான் அவளை கடைசியா பார்த்தது. அவ கோச்சிங் கிளாஸ் கூட எங்க கூட வரல. அவன் கூட பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். கடைசியா அஞ்சலியை நாங்க அப்பதான் பார்த்தோம். ஆமாக்கா, அதுக்கப்புறமா அஞ்சலி இறந்துட்டான் செய்தி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு என்னமோ அவன் தான் அஞ்சலியை என்னமோ பண்ணிருப்பான்னு தோணுது.
அப்படிதான் தோணுது. என்ன நீங்க சொல்றீங்க? அவன் மட்டும் என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தா அவன் சாவு ஏன் கையில தான். யார் அவன்? உங்களால அவனை அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியுங்க. அவன் எப்பயுமே அந்த பஸ் ஸ்டாப்ல தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருப்பான். சரி வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, என்னை விட்டுட்டு எப்படி உனக்கு போக மனசு வந்துச்சு? என்னால நீ இல்லாததை நம்பவே முடியல.